சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. சந்துவெளி அம்மன் இது 19/7/26 இன்னைக்கு வந்து சந்தனக்கல் கொண்டாந்து இன்னைக்கு மகாபலிபுரத்துலேருந்து கொண்டாந்து இன்னைக்கு சக்தி பீரீஸ்வரர் கோயிலேருந்து இது சந்துவெளி அம்மன் கொண்டாந்து மேலே வச்சுருக்கோம். இன்னைக்கு ஊரில் மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. சந்திவேலி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, இவங்க ரொம்ப பழமையானவங்க. அந்த அப்படியே இருந்த கோவிலை ஊர் மக்களால் எல்லாரும் இப்போ கொஞ்சம் புதுப்பிச்சு வந்துன்னு இருக்கோம். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். உங்களால் முடிஞ்ச உதவியை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பொண்ணாவோ பொருளாவோ உங்களை எது முடியுதோ, 1 ரூபாய் அப்படின்னா இருந்தாலும் கோவிலுக்கு உங்களால் முடிஞ்சதை திருப்பணிக்காக கொடுங்க. நாங்கள் ரொம்ப வேண்டி தயவு பண்ணி உங்களை கேட்டு கொள்கிறோம்.
சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டம் மாம்பாக்கம் பொன்மார் நடுவுல மெயின் ரோடு பொன்மார் மெயின் ரோட்ல அமர்ந்துள்ள சந்திவேலி அம்மன் கோவில் இன்னைக்கு சிறப்பா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சந்தன கல்லும் அம்மன் புது சிலையும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லு கோயில்ல. கோயில் கட்ட ஆரம்பித்த உடனே கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. வந்து நான் நிற்கிறேன் கனவுல. இந்த ஆலமரம் அவ்வளோ அலங்காரமாக தேர் ஜோடிக்கிற மாரி இந்த ஆலமரம் ஜோடிச்சு அழகாக நிற்கிது. இந்த குளமும் அழகாக இருக்குது. நான் நின்று பார்க்குறேன். கோயிலுங்க கட்டிங்கிறாங்க. இந்த இடம் அந்த ஆலமரத்துக்கு நம்ம தேருக்கு எப்படி ஜோடிப்பாங்க அந்த ஜோடிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த குளத்தெல்லாம் சீர் பண்ணலை, ஆனால் பண்ணிட்டாங்க. யார் பண்ணாங்கன்னு அந்த கனவுலேயே கேட்கணும். தலைவர் தான் பண்ணார் இந்த குளத்தெல்லாம் சீர் அப்படின்னு. அந்த இது ஒன்று நிற்கிறேன் நான். இந்த ஆலமரம் அவ்வளோ ஒரு அழகாக பிரகாசமாக காட்டுச்சு. என் கண்ணால் கனவுல வந்து பார்த்ததை நிஜமாக சொல்கிறேன் எல்லார் எதிருமே. பூவாட கட்டிக்கிட்டு
தாழம்பு சூட்டிக்கிட்டு பூவாட கட்டிக்கிட்டு தாழம்பு சூட்டிக்கிட்டு பொன்னாத்தா சுகுமாரி ஆடியில ஆடி வந்தா பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் கொடுக்க வந்தா மாரியாத்தா ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் கொடுக்க வந்தா மாரியாத்தா கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏழாத்தா என்னாத்தா கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏழாத்தா என்னாத்தா படை சூழ்ந்திடவே வேம்பு தேறி ஏறும் மாத்தா பம்பை மேளம் முழங்கிடவே பவனி வரும் முப்பாத்தா பாம்பு படை சூழ்ந்திடவே வேம்பு தேறி ஏறும் மாத்தா பம்பை மேளம் முழங்கிடவே பவனி வரும் முப்பாத்தா நோன்பு கொண்டு தொழுபவரின் நோய் தீர்க்கும் மாரியாத்தா நோன்பு கொண்டு தொழுபவரின் நோய் தீர்க்கும் மாரியாத்தா வேண்டும் வரம் தந்து நம்மை எப்போதும் காத்திடுமாத்தா வேண்டும் வரம் தந்து நம்மை எப்போதும் காத்திடுமாத்தா சேமாத்தா பூவாத்தா நல்லாத்தா சூராத்தா கருக்காத்தா என்னாத்தா சேமாத்தா பூவாத்தா நல்லாத்தா சூராத்தா கருக்காத்தா என்னாத்தா வெட்டறிவாளுடன் மாகாளி வினைகளை விரட்டிட ஓடி வந்தா பட்டு சேல பழப்பழக்க குங்கும பொட்டு சொல்லி சொல்லிக்க வெட்டறிவாளுடன் மாகாளி வினைகளை விரட்டிட ஓடி வந்தா எட்டு திக்குகள் புகழ் மணக்க கொட்டு வாதியம் இசை ஒலிக்க எட்டு திக்குகள் புகழ் மணக்க கொட்டு வாதியம் இசை ஒலிக்க பொட்டழகி பூமாயி பூவும் பொட்டும் தந்து நிப்பா பொட்டழகி பூமாயி பூவும் பொட்டும் தந்து நிப்பா எல்லாத்தான். இந்த கோயில் மிக பழமையானது. எவ்வளவு வருஷங்கள்னா 2000 வருடங்கள் மிக பழமையான கோயில். இப்போ இது கும்பாபிஷேக திருப்பணி நடந்துட்டுருக்கு. இந்த திருப்பணி மிக சிறப்பாகவும் நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த திருப்பணியினப்போ மேலே பார்த்தீங்கன்னா கருடரும் ஆசீர்வாதம் பண்ணார். இது எங்கள் எல்லாருக்குமே மிக சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இதே போல் கும்பாபிஷேகமும் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி இந்த அம்மன் அருளால் நடக்கணும்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். கும்பாபிஷேகத்தில் அனைவரும் வந்து கலந்து கொள்ளணும். गणपतिगं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिः सीदसादनम् ॐ महागणपतये नमः. भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः सुष्ठुवागुंसस्तनूभिः विषेम देवहितैर्यदायुः
स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्तिः 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 अथ गणेशाथर्वशीर्षं व्याख्यास्यामः ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं भर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं हृदं भस्मि सत्यं भस्मि अवत्वं माम् अवभक्तारम् अवश्रोतारम् अवधातारम् अवधातारम् अवालोचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वमवस्थात्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वमिन्द्रस्त्वमग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्सुवरो गणादीन् पूर्वमुच्चार्य वन्नादीन् तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुरसितं कालेन रुद्धम् एतत्तममनुस्वरूपम् गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुद्धररूपम् नादः सन्धानम् सगुंहिता सन्धिः सैषा गणेश विद्या गणकऋषिः विसृद्गायत्री छन्दः श्रीमहागणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं तदञ्जमलनं हस्ते बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तपाशसं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृज्यादो प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तुलम्बोदराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः एतदथर्वशीर्षयोधीते स्वब्रह्मभूयाय कल्पते स सर्वतः सुखमेधते स सर्वविघ्नैः न बाध्यते स पञ्चमहापापात्
पापमुच्यते सायमधीयानो दिवसकृतं पापन्नाशयति प्रातरधीयानो रात्रिकृतं पापन्नाशयति सायं प्रातः प्रयुञ्जानो पापो पापो भवति सर्वत्राधीयानोपविद्धो भवति धर्मार्थकाममोक्षं च विन्दति इदमथर्वशीर्षमशिष्याय न देयम् यो यदिमोहात् दास्यति स पापीनान् भवति सहस्रावर्तनाद्यय्यम् काममधीते दन्तमनेन साधयेत् अनेन गणपतिमभिषिञ्चति स वाग्मी भवति चतुर्थ्यामनश्नं जपति स विद्यावा சந்தைவேலி அம்மன் இந்த ஊரில் சுயம்பா வந்தவங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இங்கே இருக்கிறவங்க ரொம்ப சின்ன கோயிலாக இருந்தது. எங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருந்தது. அந்த கோயில் உள்ளே நுழைஞ்சி போய் எங்களால் அபிஷேகம்லாம் பண்ண முடியாது, நின்று அவ்வளோ குட்டையாக இருந்தது. இது எப்போ எங்களை மாதிரி ஒரு வீட்டில் பெருசாக வருவாங்க இந்த அம்மா அப்படின்னு நாங்கள் ஏங்கிக்கிட்டு இருந்தோம். வர்றப்பெல்லாம் நின்று பார்க்கும்போதெல்லாம், அம்மா உங்ககிட்ட நின்று நான் அபிஷேகம் பண்ணணும், உன்னை நின்று நான் சாமி கும்பிடணுமா அப்படின்னு நான் அதெல்லாம் யோசிச்சுக்கினே இருப்பேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெரிய கோயிலில் அவங்க வந்து நிற்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. வந்து பார்க்குறப்பெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு 50-60 வருஷத்துக்கு ஆகிப்போச்சு. அப்பத்துல இருந்தே அவங்க அந்த கோயில்லையே இருந்தாங்க. சின்ன கோயில குனிஞ்சு போனோம், உள்ள போனாலும் நிமிர்ந்து நிற்க முடியாது. அவ்வளோண்டு இடிஞ்சு போய் மேலெல்லாம் மரம் அப்படிலாம் இருந்தது. நான் சக்தி இல்லை, சில பேர் சொல்லுவாங்க அதில் சக்தி இல்லை அப்படின்வாங்க. சில பேர் அங்கேயே நாங்கள் பால் அபிஷேகம் எல்லாம் அங்கே தான் வந்து எடுத்துன்னு போவோம். எல்லா கோயிலுக்கும் இங்கே தான் எடுத்துன்னு போவோம். அந்த மாதிரி ஒரு சக்தி அந்த அம்மாவுக்கு. குடம் சிங்கரிச்சாலும் இங்கே தான் வந்து எடுத்துன்னு போவோம். அந்த மாதிரி இருந்து இன்னைக்கு திடீர்னு இவ்வளோ பெரிய கோயிலில் போய் உக்காடுறாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஊர் பொதுமக்கள் இந்த ஊர்லாம் நல்லா இருக்கணும், எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், இன்னும் மேலே மேலே வரணும். அந்த அம்மா சக்தியால தான் எல்லாம் நடக்கணும், நடக்கும். அந்த அம்மா அவ்வளோ சக்தியானவங்க.